ஆஸ்மா, சைனஸ் வந்து ரொம்ப தீவிரமான பாதிப்பு உள்ளவங்க மருந்து மாத்திரை மருத்துவத்தினால குணமாக்க முடியும் அப்படிங்கிறது சிரமமான விஷயந்தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வெப்ப அலை தாக்கம் நீங்களே பார்க்கலாம். உலகம் முழுக்க புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மருந்து மாத்திரை நம்ம உடம்பை வந்து குணமாக்குங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான். அப்போ இயற்கையோட பஞ்சபூதங்களோட கோயின்சைட் ஆகி ஒருங்கிணைஞ்சு போகலைன்னா நோய்களை வந்து மட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம அந்த சைனஸ், ஆஸ்மா, தீவிரமான மூக்கடைப்பு இந்த பாதிப்புக்கு எளிமையான ஒரு தீர்வு முறைகளை சொல்லிகிட்டே வர்றோம். இப்போ இந்த மூக்கு கழுவுற குவளை இந்த பார்த்துக்குங்க. இந்த குவளையை வச்சு அற்புதமாக சைனஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா சூடுபடுத்தணும். கொதிக்க கூட வைக்க தேவையில்லை. சூடுபடுத்திட்டு அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு நம்ம மூக்கு பொறுக்கிற அளவுக்கு நல்லா இதமாக ஆற வச்சுட்டு இந்த குவளையில் நிரப்பி இடது மூக்கு வழியாக வந்து நல்லா தலையை சாய்ச்சிட்டு விட்டோம்னா வலது மூக்கு வழியாக விழுகும். இது மாதிரி 2 முறை செய்யணும். அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு வலது மூக்கில் அதே மாதிரி அந்த குவளையை வச்சு 2 முறை கழுவுனோம்னா இடது மூக்கு வழியாக தண்ணி வரணும். இந்த ப்ராசஸ் மூலமாக சைனஸ் வந்து முழுமையாக கிளியர் ஆகும். அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன், சளி, கெட்ட நீரெல்லாம் கூட ஓரளவு வந்துடும். நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதோட கூடுதலாக ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி, நாடி சுத்தின்னு சொல்லக்கூடியது, தலையில் உள்ள நீரை பூரா எடுக்கிறதுக்கு நாடி சுத்தியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரமிட்டை வச்சு முகத்தில் மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிடங்கள் தூங்கிட்டு வரலாம். பஞ்சபூத சக்திகள் நமக்கு அழகாக அந்த முகத்தில் சைனஸ்லலாம் நல்ல ஃபோக்கஸ் ஆகும். அருமையான பலன் கிடைக்கும். மருந்து மாத்திரையை மட்டுமே இது பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.